எனக்கு. கொஞ்சமாச்சு சிரிடா. ஆமா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க பண்றீங்க, அதனால பல்ல காட்டிட்டு இருக்க. போயிருங்க பேசாம. இதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நீங்களாவது கொஞ்சம் கேளுங்களேன். நான் என்னன்னு கேட்க போறேன், அவன் தான் சிரிக்கவே மாட்டேங்கிறானே. வாங்கக்கா, இப்பதான் எங்க வீட்டுக்கு வழி தெரிஞ்சுச்சா? பொண்ணு பாக்குறதா இருந்தா மட்டும் வாங்கக்கா. அட நீ வேற ஏன்டா, எனக்கு அங்கேயே வேலை சரியா போயிருதா, அதனாலதான். சரி இருங்க, பொண்ணு வருது. இதெல்லாம் எதுக்கு, நம்ம சொந்தம் தானே, அதெல்லாம் என்ன பண்றோம்? இல்லக்கா, இருந்தாலும் மாப்பிள்ளை பாக்கணும்ல. அப்புறம் பொண்ணெல்லாம் படிச்சு முடிச்சிருச்சா? அக்கா நீங்க வேற இப்பதான் படிச்சிட்டு இருக்கு, ஒரு வருஷம் அமெரிக்கால போனோம்ல. ஓ ஆமா, என்ன அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் வந்துட்டீங்க? அங்க செட் ஆகலக்கா, அதான் இங்க வந்துட்டோம். ஆமா, இங்க இருந்து ஒரு பிரச்சனை தானே போனீங்க, அப்புறம் என்ன அதெல்லாம் சரியாயிருச்சா? அக்கா உங்களுக்கே தெரியும்க்கா, இப்ப காணும்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இப்ப அதான்க்கா இவ்வளவு தூரம் தள்ளி வந்து வீடு பார்த்திருக்கேன். ஆமாமா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா? இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த காதல் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு எதுக்கு? இந்த குடும்பத்துக்கெல்லாம் காதல்லாம் வரவே கூடாதுமா. அதான்க்கா அடிச்சு அமெரிக்காவுக்கு இழுத்துட்டு போனேன். இப்ப ஓகேவா தான் இருக்கான்னு நினைக்கிறேன்க்கா. ஆமாமா, பிள்ளைங்களை நம்ம பேச்சுதான் கேட்கணும், அப்பதானே அதுங்களுக்கு இருந்தது. என்ன காதல் கத்திரிக்காலாம்? ஆமாக்கா, அதனாலதான்க்கா எனக்கும் இதெல்லாம் பிடிக்கலக்கா, அதான்க்கா இழுத்துட்டு போயிட்டாவல. என்ன மாப்பிள்ளை குடிஞ்சு தலையை நிமிர மாட்டேங்கிறாரு? அதெல்லாம் ஒரு கொஞ்சம் வெக்கம் நினைக்கிறேன், புதுசா இருக்குல்ல. மாப்பிள்ளைக்கு இதுல இஷ்டம் இருக்கா? அட நீங்க வேற, அவனுக்கெல்லாம் பிடிச்சிருக்கனாலதான் இங்க வரைக்கும் வந்திருக்கா, நீங்க வேற. அப்புறம் பொண்ணெல்லாம் ஓகே சொல்லிருச்சா? அவ எப்படி சொல்லாம போவா? நாங்க 2 பேர் இருக்கோம்ல, எப்படியாவது சொல்ல வச்சிட்டோம். அப்புறம் என்ன கல்யாணம் எல்லாம் மாறிடுவாங்க. இங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது அவள ரொம்ப அடம் பிடிச்சாலே, அப்புறம் என்னதான் பண்ணா? எல்லாம் எங்களை வச்சு சொல்லிதான்க்கா. ஆமா, இப்படிதான் சொல்லு. புள்ளைங்களா லவ் பண்ணாதெல்லாம் விடவே கூடாது. 4 அடி அடி போட்டு நம்ம இழுத்துட்டு போயிடணும். அந்த பையன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? இல்லக்கா தெரியாது, அவளுக்குமே தெரியாதுக்கா. அவனால பத்தி பேசக்கூடாதுன்னு இருக்கோம்க்கா. ஆமாமா, அப்படிதான் சொல்லணும். நந்தினி வா டக்குனு. இல்ல பொறுமையாவே வரட்டு விடுங்க. இல்லாட்டி விடுங்க, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இல்லக்கா வந்ததும் வந்துட்டீங்க, பூ வச்சுட்டே போயிடலாம்க்கா. பூலாம் வைக்கலன்னா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் திமிரு ஏறும்க்கா. நீங்க பூ வச்சுட்டே போயிருங்க. அவ இன்னமும் அவனை தேடிட்டு தான் இருக்கா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கல. அட இதனால என்னமா இருக்கு, நம்ம திருத்திடுவோம் விடு. கல்யாணம் மாறிதானே ஆகணும். அவளுக்கு இவன், இவனுக்கு அவர் தானே மாறணும், மாறிதான் ஆகணும். பரவாயில்லக்கா, நம்ம குடும்பத்திலேயே குடுக்கறனால ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. பரவாயில்லக்கா, இல்லாட்டினா நீங்களும் இருக்கவும் ஓகேன்ட்டீங்க. இல்லாட்டினா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா யாருக்கா கொடுப்பா? நம்ம குடும்பம், நம்மளோட உறவை எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும்? நீ எனக்கு தங்கச்சி மாதிரி, நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? அதான்க்கா. எங்க வீட்டுக்காரர் எங்க போயிட்டாரு? இந்த விஷயம் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிருக்காருக்கா. அப்புறம் நான் எப்படின்னா இருக்கீங்க? பரவாயில்லமா, ஏதோ இருக்கும். என்னன்னா இவ்வளவு சலிச்சிட்டு சொல்றீங்க? எங்க குடும்பத்துல வந்துட்டீங்களேடி, எப்படி பாத்துக்கிறோம் பாருங்கண்ணா. அதாம எங்க பொண்ணு வருதுனா பொண்ணு. என்னமா இது? டி கம்மா நிறா. என்னக்கா மாப்பிள்ளை சொல்றாரு? அதெல்லாம் ஒண்ணுல, ஒரு டைம் ஆயிடுச்சா காலேஜுக்கு, அதை சொல்லிட்டு இருக்கான். இருங்க மாப்பிள்ளை, இன்னும் கொஞ்ச நேரம் தான் வந்துருவா, போயிருவீங்களா? அப்புறம் மாப்பிள்ளை என்ன எத்தனை வருஷம் இருக்கு? லாஸ்ட் இயர். ஓ அப்படியாப்பா, சரி. வாய் நடி அத்தன் கூப்பிடுறா. வாயை மூடிட்டு உட்காந்துருமா. அதனால என்ன இருக்கு, திடீர்னு வராதுல, அவ்வளவுதான் விடுங்க. வணக்கங்க. வாமா, இதனால என்ன இருக்கு, ஒரே சொந்தம் தானே, அதுல எதுக்கு வணக்கம்லாம் வச்சுக்கிட்டு? போய் கால்ல விழுகுடி. இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும் விடு, நம்ம குடும்பம் தானே, இருக்கட்டும் விடு. அப்புறம் என்னக்கா, பூ வச்சிரலாமாக்கா? என்னம்மா மருமகளே, உனக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான் அத்தை. வா பையன் பக்கத்துல உட்கார், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போய் உட்கார், நீ ஜோடி பார்த்து பார்க்கலாம். ஆண்டவரே, முடியல, ஏன் இப்படி பண்றாங்க? நான் இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைங்கிறல, ஏன் இப்படி பண்றாங்க? எனக்கு சங்கீதா மட்டும்தான். ஐயோ முடியல, நான் சங்கீதாவுக்கிட்டே இப்ப சொல்ல முடியல. அம்மா வந்து உட்காரு. அதான் உட்கார்றேன் மாமா. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் சங்கீதாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அம்மா இவ்வளவு தூரம் காதல வெறுக்கிறாங்களே, பேசி இது பண்ணிடலாம்னு நான் நினைச்சேன். நான் இப்ப சங்கீதா கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? ஜோடி பர்த் எவ்வளவு நல்லா இருக்குலக்கா. ஆமா, ஜோடி பர்த் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. நம்ம கண்ணே பற்றும் போலக்கா. ஆமா, சாயந்தரம் சுத்தி போட்றிய மருமகளுக்கு. சரிக்கா, பூ வச்சிரலாம் தானே? வச்சிரலாம். எந்திரிச்சு நின்னு. ஆண்டவரே, எப்படியாச்சும் இதை நிறுத்திடுங்க. இதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. ஏன் இப்படி பண்றாங்க எல்லாரும்? ஐயோ, இப்ப அந்த பொண்ணுகிட்ட என்னால பேசவும் முடியல. சங்கீதாவை லவ் பண்ணிட்டு எப்படி நான் இன்னொரு பொண்ணை பாப்பேன்? சங்கீதா, கண்கள் விளையாடி ஐயோ என்னால முடியல. பூ வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன் இப்ப அம்மா இப்படி பண்றாங்க? ஒருவேளை நம்ம காதலிக்கிறது தெரிஞ்சிருச்சோ, அதனாலதான் இப்படி பண்றாங்களோ? ஐயோ முடியல சங்கீதா என்னால.
அவ்வளவுதான், வந்த வேலை நல்லா முடிஞ்சிருச்சு. ஆமாக்கா, இப்பதான்க்கா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அப்புறம் எப்ப நிச்சயம் வச்சுக்கலாம்? அக்கா நல்ல நாள் பார்த்து வச்சிடலாமா? இன்னும் 2 நாள் ஏதோ நல்ல நாள் வருதுன்னாங்க. இன்னும் 2 நாள்லயா? ஏமா இப்படி பண்றீங்க? முடியலமா என்னால. ஏமா என்னோட லவ் உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு பதறாங்க. அப்பவே வச்சுக்கலாமா இன்னும் 2 நாள்ல? சரிக்கா, இன்னும் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் முடிக்கணும்க்கா. கல்யாணம் எப்படின்னு ஒரு 5 நாள்ல வச்சிடலாம், நிச்சயம் முடிஞ்சு. ஆமாக்கா. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். அக்கா இருங்க, சாப்பிட்டு போலாம். நிச்சயம் முடிட்டு அப்புறம் கை நினைச்சுக்கலாம். சரிக்கா, இப்பதான்க்கா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, என் பொண்ணு கல்யாணம் நடக்க போகுதுன்னு. எங்க வீட்டுக்கு மட்டும் மருமக வரட்டும், எப்படி பாத்துக்கிறேன் பாரு நானு. சரிக்கா, நீங்க நல்லா பாத்துக்கீங்க, எனக்கு தெரியாதா? ஆமாப்பா, சரி நான் போயிட்டு வரேன். நீ சொல்லிட்டு வா. சரி நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க மாப்ள. சரிம்மா தங்கச்சி, போயிட்டு வரேன். சரி நான் போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் போறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, போய் அதெல்லாம் செய்யணும். 2 நாள்ல நிச்சயம் வேற வருது. ஆமாக்கா, முடிக்கணும்க்கா எல்லா வேலையும். சரி, நம்ம நிலைமை எங்க வந்து நிக்குது பாரு. இந்த நிலா தொல்லை வேற தாங்க முடியலடா. இப்ப வரேன்னு சொன்னா எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. கடவுளே, முடியலடா. நம்மளையே தலையில கைய வைக்க வச்சுட்டாவ. நேத்து காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், அவ சரியே இல்ல, எங்கதான் போனான்னு தெரியல. நம்மளே லவ் ஃபெயிலியர்ல இருக்கோம், இவளும் கூட இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆனா ரகு, நீங்க இருக்கீங்களே ரகு, வேற யாரையும் லவ் பண்றீங்களா? பண்ணுங்க, என்னோட அருமை அப்பதான் தெரியும் உங்களுக்கு. எங்கடா இருக்க பைத்தியம்? வர எங்க போயிடாத, அங்கே இரு. உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸோட வர, அங்கே இரு. நீ எந்த நியூஸோட வர வேணா, டக்குன்னு வாடி. 5 செகண்ட்ஸ் வந்துடுறேன், இரு. நான் வந்தேன்னா நீ ஏன் அந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படுவ? இரு, வந்துடுறேன். பக்க கட்டி பறக்க போறடி. நான் எதுலயும் பறக்க வேணா, டக்குன்னு வாடி. என்னால முடியலடி. தனியா பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்டி. ஏதோ பக்கம் வந்துட்டாரு, வந்து தொலை டக்குன்னு. சரி சரி. ஐரியா, என்னமோ பலமா யோசிக்கிறீங்க போல. என்ன யோசிக்க வச்சுட்டு நீங்க நல்லா சிரிச்சிட்டு இருக்கீங்களா? இருங்க. ரகு, நீங்க வேற நிலா இன்னும் வரல, அதான் பாத்துட்டு இருக்கேன். நிலா வரலையா? இன்னும் உங்க கூட தானே வருவாங்க, என்ன வரலையா? காலையில இருந்து பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருக்கா. நீங்க என்ன காலேஜ் போகாம இருக்கீங்க? ஆமா, நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா உங்ககிட்ட பேச வரலன்னா. அப்படியா? லவ் பண்ற பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு பண்ணலான்னு இருக்க, என்ன சொல்றீங்க? தங்கச்சிங்களா திட்டிட்டு இருக்காங்க, லவ் ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு இருக்க, என்ன சொல்றீங்க? பண்ணலான்னு மட்டும் எங்க கிட்ட வந்து பேசுங்கன்னு இருக்காங்க, போய் பண்ணிடலான்னு இருக்க, என்ன சொல்றீங்க? எப்படி அந்த பொண்ணு ஓகே சொல்லுமா சொல்லாதா? நீங்க தாராளமா பண்ணுங்க. உங்க கேரக்டர் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? கண்டிப்பா ஓகே சொல்லுவாங்க. யாரு உங்க ஃப்ரெண்டா அது? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், இப்ப காதலியா மாற போறாங்க, அவ்வளவுதான். அப்படியா? அந்த பொண்ணு அப்ப லக்கி. கன்ஃபார்மா ஓகே சொல்லிடுவா. எனக்கு தான் அந்த இது கொடுத்து வைக்கல. கண்டிப்பா அந்த பொண்ணு ரொம்ப லக்கியா இருக்க போது. உங்களெல்லாம் ஹஸ்பண்டா ஏத்துக்கணும்னா இன்னும் சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த விஷயம் கிடைக்கல, பட் ஓகே, அந்த பொண்ணு லக்கியா இருக்கட்டும், அந்த பொண்ணு ஜாலியா இருக்கட்டும். சரி, வரீங்களா காலேஜ் போலாம்? போலாமே. பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணல. கோ பண்றேன், உங்க கண்ணு முன்னாடி தான் பண்ண போறேன். போலாமா? உங்க கூட இப்படியே ரொம்ப நாள் வரணும்னு ஆசையா இருக்கு, ஆனா முடியாதே ரகு. என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? போலாம் ரகு. ஒரே ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க ரகு. என்னடா நடக்குதுங்க? நான் கண்டுபிடிச்சு சொல்லலாம்னு வந்தா என்ன ரகு நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் ரியாவுக்கு. ஐயோ, கண்டுபிடிச்சதுல வேஸ்டா? ஐ லவ் யூ ரியா. ரகு, என்ன சொல்றீங்க? காதுல விழுகல போல. ஐ லவ் யூ ரியா. ரகு, என்கிட்டயே ப்ரப்போஸ் பண்றீங்க? ஊண்டதரடி ப்ரப்போஸ் பண்றாரு பக்கத்து வீட்டுக்காரி. இவளா திருந்த மாட்டா, இவளா ஒண்ணும் புரியாது இவளுக்குலாம். ரகு, என்ன லவ் பண்றீங்களா? உண்மையை சொல்றேன், உங்களை நான் லவ் பண்றேன். ரகு, நான் என் ஃபேஸ் திறந்து காட்டட்டுமா உங்களுக்கு? தாராளமா, அது உங்களோட விஷயம். ஏன்னா நான் ஃபேஸ் பார்த்து லவ் பண்ணல, உங்க மனசை பார்த்து தான் லவ் பண்ணேன். ரகு, நீங்களா? நானே தான் அன்னைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது லவ் இல்ல எதுவும் இல்ல நீங்க. அரை மண்டல் அது உன்னோட தப்பு. ரகுக்கு எப்படி தெரியும் நீ தான் ரியான்ட்டு? ஐயோ சாரி, உங்களை அன்னைக்கு எனக்கு தெரியல, அதான் நான் சொல்ல வரேன்னு சொன்னேன். நீங்க அதுவும் நீங்க காதுல வாங்கலையே. ரியலா ஐ எம் சாரி ரியா. ஐ எம் சாரி. ஐ லவ் யூ ரியா. ஐ லவ் யூ ரகு. இத 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிருந்தாங்கன்னா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லையே. 2 நாளா மாடா பேய அலைஞ்சிட்டு இருந்தோமே. சோ சேட் கடவுளே, போங்க கடவுளே. ஃப்ரெண்ட்னு சொல்லி என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இதுக்கு வாயை மூடிட்டே இருந்திருக்கலாம். ஃப்ரெண்ட் லவ் பண்றான்னு சொல்லிட்டு நம்ம போய் கண்டுபிடிச்சால நம்மளும் சொல்லணும் முதல்ல. உண்மையாதான் சொல்றீங்களா? உண்மையே சொல்லணும்னா அவங்க அவ்ளோ லவ் பண்ற 2 நாளா நீங்க நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு தெரியுமா ரகு? சாரி ரியா, என்னன்னு தெரியாம தான் நான் அன்னைக்கு ஏத்துக்கல. நான் உங்களதான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், அதான் வேற பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னேன். இப்ப புரியுது மனசுல யார வச்சிருக்கீங்களோ. வேற எந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட என்னதான் பேசினாலும் நீங்க மாற மாட்டீங்க. ஐ லவ் யூ ரகு. இவங்க வேற சொன்னதே சொல்றாங்க. அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் விழி சேர்ந்தது. எப்படியும் ஃப்ரெண்டுக்காக 2 நாள் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்தது, அதெல்லாம் பாலா போச்சா? முடியல கடவுளே, 2 நாளா நான் ரொம்ப கஷ்டப்பட்ட கடவுளே. ஏன் கடவுளே இப்படி பண்ணிட்டீங்க? சரி விடுங்க, என் ஃப்ரெண்ட்